ஆ, சொல்லாம கொள்ளாம வண்டி எடுத்து அரவிந்த மீட் பண்ண வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? ஆ, ஓ, இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல? ம், நடத்துங்க நடத்துங்க, என்ஜாய். ஐயோ, ரஜினி. ஆஹா, ராதிகா அரவிந்த பார்க்க தான் வந்திருக்கான்னு ரஜினிக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறதா நல்லது. ஆ, என்ன பண்ணலாம்? டிரைவர் ஆன் டியூட்டி மேடம். நீங்க வண்டியில ஏறினா பாதுகாப்பா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருவேன். நீ டீ காஃபின்னு அடுக்குனதுக்கும் இப்ப கிளம்பலான்னு வண்டி எடுக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அதுக்காக சாப்பிட்டுக்கிட்டேவா இருப்பாங்க? நீங்க கூட தான் கிளைண்ட் வந்துட்டாங்களேன்னு ஓடிட்டீங்க. நாங்களும் வேலைன்னு வந்துட்டா அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்க. பதிலுக்கு பதில் சொல்லாம இருந்தா உனக்கு தூக்கம் வராதா? அப்படியே வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டே என்ன புகழ்ந்துகிட்டே வாங்க, சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம். வாங்க வாங்க. ஏய், நீ சாப்பிட்டு தெம்பா இருக்க, ஆனா எனக்கு பசிக்குது. ஒரு காஃபியாச்சும் குடிச்சிட்டு போலாம் வா. ஐயோ, காஃபியா? இங்கயா? ஏன் என்னாச்சு? எனக்கு பயங்கரமா பசிக்குது. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். இங்க காஃபி நல்லாவே இல்ல. நீங்க வண்டியில ஏறுங்க, போற வழியில உங்களுக்கு சூப்பர் காஃபி வாங்கி தரேன். அட என்ன நம்புங்க, நிஜமா தான் சொல்றேன். ரொம்ப பசிக்குதுல, சீக்கிரம் கிளம்புங்க. என்னாச்சு? ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்ல, வண்டி இன்னும் இங்கே நிக்குது பார்த்தி. இத மறந்துட்டனே. அப்போ ராதிகா இங்கதான் இருக்காளா? இவ்ளோ நேரம் இங்க என்ன பண்றா? ஏங்க, அவங்க என்ன குழந்தையா? ஐயோ, தொலைஞ்சு போயிட்டா என்ன பண்றதுன்னு அம்மா ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாரு, அவ எனக்கு அப்படிதான். இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். ஏங்க, ஏங்க நில்லுங்க. என்ன? இங்க பாருங்க, இவ்வளவு நாள் அப்செட்ல இருந்து இப்பதான் சரியாயிட்டு வரா. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருப்பா. நீங்க வாங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. வேலை? அதுவும் முக்கியமான வேலை உனக்கு? உங்களுக்கு என்னங்க, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டீங்க. அதுக்காக நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏங்க, எனக்கு வேலை இருக்கு, வாங்க. இங்க பாருங்க, என் வேலை லேட் ஆனா உங்க வேலையும் லேட் ஆகும். பாத்துக்கோங்க. வரீங்களா இல்லையா? அப்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல, இரு வரேன். இதுக்காக தான் நம்ம போலாம்னு சொன்னோம். ராதிகா அரவிந்தோட தான் இருக்கான்னு உனக்கு தெரியும்ல? அது இல்லைங்க, எனக்கு சாரிங்க. இப்போ ஒரு காஃபி சாப்பிடலாமாங்க? வாங்கங்க, அங்க போய் பேசலாம். வாங்க.
ஏங்க நீங்க இப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்களை கூட்டிட்டு போயிடணும் ட்ரை பண்ணுங்க. ஐயோ ஏங்க, சத்தியமா ராதிகாவும் அரவிந்தும் இங்க வந்தது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. நான் ஜஸ்ட் கேஷுவலா நடந்து போனப்போ அவங்க 2 பேரையும் பார்த்தேன். அப்போ இதுவும் பிளான் இல்ல? ஆஹா, மேபி இது அவங்களோட லவர்ஸ் டே பிளானா கூட இருந்திருக்கலாங்க. இன்னைக்கு Feb 14ங்க. ஓ சரி விடுங்க, அவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் தானே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு என்கிட்ட போய் சொல்லணும்? இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம மீட் பண்ணலாமா? என்ன விஷயம்? எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒர்க்லாம் இருக்கு. அப்போ வர முடியாதா? கம்பெனியோட ஆடிட்டிங் இருக்கு, ஃபுல் டே கூட இருந்தாங்க. ராதிகா வரான்னு சொல்லியிருந்தா, அவளை மீட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா நான் என்ன தடுக்கவா போறேன்? நீங்க தடுக்க மாட்டீங்க, ஆனா அவர் மனசுக்குள்ள அவரை ஏதோ ஒண்ணு தடுத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ராதிகாவை மீட் பண்ண போறேன்னு உங்ககிட்ட எப்படிங்க சொல்லுவாரு? அது எப்படிங்க முடியும்? அது மட்டும் இல்லைங்க, லவர்ஸ் டே கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு போய் கொண்டாடுறதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு? இந்த மாதிரி சின்ன சின்ன பொய், திருட்டுத்தனம், இதுதாங்க லவ்ல சுவாரஸ்யமே. ஆமா, அது எப்படி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க? எல்லாம் கடவுள் சித்தம். என்னங்க, இப்ப கிளம்பலாம்ல? அக்கா இத பாரு. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் இருக்கும். இது ஈஸியா செஞ்சிரலாம் போல இருக்கே. தேவையான எல்லாமே வீட்ல இருக்கு திவ்யா. ஐயோ அக்கா, நீயும் இந்த மாதிரி சமையல் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இருக்க. நீ சமைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க. போக்கா, இங்க பாரு. நீதான் விதவிதமா சமைப்பியேடி. உன் சமையல்ல வீடியோ எடுத்து போட்டா என்ன? நிறைய பேர் பார்த்தா காசு கொடுப்பாங்களாமே. உங்களுக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? இந்த தருணும் அதுவும் தான் சொன்னாங்க. அதுங்களுக்கு தான் எல்லாம் தெரியுதே. ஆனா காசு கொடுப்பாங்கன்னு சொன்னது மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லம்மா? வர வர உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சுடி. ரஜினி, உன் வண்டியை ராதிகா எடுத்துட்டு போயிட்டாளாமே, நானும் கவனிக்காம விட்டுட்டேன்டி. ஆமாமா, காலையில கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். பார்த்திபன் மட்டும் இல்லைன்னா என் வேலைக்கே பிரச்சனை ஆயிருக்கும். கடவுளே, இவ எல்லாத்தையும் அவ இஷ்டப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காளே. இன்னைக்கு அவ வரட்டும். வண்டி எடுத்துட்டு போனதை இவ பாத்துட்டே தான் இருந்திருக்கா. ரஜினி அக்கா ஆபீஸ்க்கு போன அக்கறை இல்ல. சரியான ஊசி பட்டாசு. ஊசி பட்டாசா? எனக்கு உனக்கு நல்ல பட்டாசு வாங்கி தரேன்டா. இது வெடிக்காத பட்டாசு. அக்கா பாருக்கா, சைக்கிள் கேப்ல நம்ம 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடுறாரு. இனிமே நானும் சண்டை போட்டுருவேன், சொல்லி வைங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? பாட்டி, திவ்யாவை கிண்டல் பண்ண பாத்துக்கோ. வா, செம்ம பசிங்க. காதெல்லாம் அடைச்சுக்கிட்டு இருக்கு. யாரு என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேதுன்னா பாருங்களேன். அக்கா, ஏய், முரளி கூட சண்டை போடுறது பத்தாதுன்னு இவரு கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சியா நீ? போதும் போதும், சாப்பிடுவாங்க. என்ன கிச்சன் குயின், என்ன மெனு இன்னைக்கு? கிச்சன் குயினா? அது யாரு? ரொம்ப கஷ்டம் இல்ல, எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன பண்றது எல்லாம். எப்பா தம்பி, கடைசியில வெடியை என் குடும்பத்திலேயே வச்சிட்டியா? நான் சும்மா தாங்க தூக்கி போட்டேன், நீங்க தான் பத்த வச்சீங்க. அது சரி, மெனுவை விடாதீங்க. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு மீன் குழம்பு, ரசம், அதோட மீனும் பொரிச்சு வச்சிருக்கா.
இந்த ராதிகாவும் வந்துட்டா எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு பாக்குறேன், இன்னும் காணோம். நான் போய் முரளி மாமாவை கூட்டிட்டு வரேன். டேய், போய் கூட்டிட்டு வந்துடணும். அங்க உட்காந்து கேம் விளையாடின அடி வாங்குவ சொல்லிட்டேன். சரிங்க சித்தி. போ. பாத்து போ. தம்பி, உனக்கு அசைவம் பிடிக்குமா? இத்தனை நாளா நான் இங்க இருக்கேன், நீங்களே சொல்லுங்களேன் எனக்கு என்ன பிடிக்கும்னு. ஆ, உனக்கு பிடிச்சது காரக்குழம்பு. கத்திரிக்காய் தானே? பூண்டு வெங்காயம் சட்னி கூட விரும்பி சாப்பிட்டீங்களே. நல்லா இருந்துச்சு, விரும்பி சாப்பிட்டேன். ஆனா எனக்கு பிடிச்சது அது இல்ல. ஏய், கிச்சன் குயின் உனக்கு பட்டெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, நீ கூட இதை யோசிக்கலையே? ஸ்வீட்ல பால் பாயாசம் விரும்பி சாப்பிட்டீங்க, அப்புறம் பாசி பருப்பு சாம்பார். அம்மா சொல்ற மாதிரி கத்திரிக்காய் சாப்பிட்டீங்க. வேற பிடிச்சதுன்னு கேட்டா இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டது லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. பயங்கரமான ஞாபக சக்திங்க உங்களுக்கு. அப்புறம் நாங்க சமைச்சு கொடுத்து நீ சாப்பிடறத வச்சுதானே சொல்ல முடியும். நாங்க பாட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு, நெத்திலி ஃப்ரை, மட்டன் சுக்கான்னு சொல்ல முடியுமா? ஏங்க முடியுமான்னு மொத்த லிஸ்டையுமே முடிச்சிட்டீங்க. நிஜமாவே எனக்கு பிடிச்ச லிஸ்ட் அதாங்க. என்ன சிக்கன் பிரியாணி, எக் கிரேவி, அது மட்டும்தான் மிஸ்ஸிங். மத்தபடி 100க்கு 98 மார்க். சும்மா எதையாச்சும் சொல்லாம அமைதியா உட்காரு. ஏங்க இந்த தன்னடக்கம் தாங்க, அதுதாங்க ரஜினி ஸ்பெஷல். ஏ ராதிகா, என்னம்மா? எங்கடி போன? அவ ஆபீஸ் போனோங்கிறது கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்ட. அம்மா விடுங்களேன், நான் தான் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன்ல. நீ சும்மா இரு ரஜினி. இப்படி சொல்லாம வெளியில போறது என்னைக்கும் நல்லதில்ல. எங்கடி போயிட்டு வர? என்னம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன், அதுக்கு கூட ஃப்ரீடம் இல்லையா? போக வேண்டான்னு யார் சொன்னா? சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இனிமே சொல்லிட்டு போறேன். வேற ஏதாவது விசாரணை இருக்கா? ஒரு விசாரணையும் இல்ல. சாப்பிடவா. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டேன், எனக்கு வேண்டாம். பெத்த புள்ளி எங்க போயிட்டு வரேன்னு ஒரு அம்மா கேட்க கூடாதா? இது இவளுக்கு விசாரணையா? எங்க வேணாலும் போங்க, எப்ப வேணாலும் வாங்க. நான் இனிமே யாரையும் ஒண்ணும் கேட்கல. வந்து வயிற்றுக்கெல்லாம் சாப்பிடுங்க, வாங்க. ஏங்க அதற்கா இருப்பாங்க. வணக்கம் நண்பா. ஹாய் அரவிந்த். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டைமுக்கு வர மாட்டியா? பாஸ், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க சொன்ன டைமுக்கு கரெக்டா தான் வந்திருக்கோம். நீங்க தான் அட்வான்ஸா வந்துட்டு எங்களை திட்டிட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு அவ்வளவு அவசரம் போலயே. இவன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான், நீயும் பார்த்துட்டு சும்மா இருக்க. என்ன பண்றது, இப்ப அவங்களால வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதாவது எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அதனால சொன்னேன். நீ அப்படி என்ன பொறுப்பா வேலை செஞ்ச சொல்லு. சும்மா ரஜினி வீட்டுக்கும் என் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு நேரத்தை ஓட்டிட்டு இருக்க. பாஸ், 2 மணி நேரத்துல ஒரு மரத்தை வெட்டணும்னா 1.5 மணி நேரம் கோடாரியை மட்டுமே ஷார்ப் பண்ணணும். இந்த பழமொழி எல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? இந்த கிளாஸ் எடுக்கலாம் யாரும் உன்னை வர சொல்லல. ரஜினி, நீ எதுக்கு வர சொன்ன? பார்த்திபன் தான் ஏதோ உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். என்ன பேசணும்? சொல்றேன். நம்ம பிளான்ல நம்ம பிளான் இல்ல, உன் பிளான். தேங்க்யூ. என் பிளான்ல ஒரு புது ரூட் கிடைச்சிருக்கு. அக்காவை பார்த்து பேச போறேன். எந்த அக்காவை? என்ன பாஸ் நீங்க இப்படி தீயா இருக்கீங்களே? சூப்பர் பாஸ், நான் இன்னும் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறேன். உங்க அக்காவை தான். நிஷாக்கா கிட்ட பேசி அந்த ஜான்சியை மீட் பண்ண போறேன். அங்க எதுக்கு போகணும்? அங்க போய் பேச என்ன இருக்கு? போக போறங்கிற வரைக்கும் தான் சொல்ல முடியும். என்ன பண்ண போறங்கிறது கம்பெனி சீக்ரெட். ரஜினி, இவன் பிளான் சரியா வரும்னு நினைக்கிறியா? நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும் அரவிந்த்.
கேட்டிங்களா பாஸ்? அரவிந்த், ஆரம்பத்துல இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கும் பெருசா இவன் மேல நம்பிக்கையே இல்ல. ஐயோ, ஆனா நான் இவனை போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்திபன் சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கான். எல்லாம் சரியா வரும் அரவிந்த். எங்க அக்கா பத்தி தெரியும்ல, சொல்லி வை. சொதப்பாம இருந்தா சரிதான். எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன் ரஜினி. ए जलबुल जंग ए डम 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 तग लाइफ किंग डाउन सेटिंग आवो भाई दोस्त आएगा. அக்கா, என்னாச்சுக்கா? எவ்வளவு பெரிய டீல் பேச போறோம், உங்க லைஃப் ட்விஸ்ட் ஆக போகுது. அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட உங்க முகத்துல காணுமே. ஹாப்பியா? பிபி ஏறி போயிருக்கு. நீ வேற. பிபியா? அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் மீறி போக கூடாதே. காரணத்தை சொல்லுங்க, இறக்கிடுவோம். சொல்லுங்கக்கா. அன்னைக்கு ஜான்சி கிட்ட பேசும்போதே பிசினஸ் பண்ணா கல்யாணம் இல்ல, கல்யாணம் பண்ணா பிசினஸ் இல்லன்னு தெளிவா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டா. இப்ப மறுபடியும் அவகிட்ட போய் பேசணும்னு நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே பிசினஸ் வேணான்னு சொன்னாலும் சாஃப்டா ஹர்ட் பண்ணாம தான் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. அதுக்கு ஆக்சுவலா 2 ரீசன் இருக்கு. ஒன்னு, அவங்க உங்களோட ஃப்ரெண்டு. இன்னொன்னு, அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு அனுப்ப போறாங்க மருமகளா. சோ நிச்சயமா நம்மள அவமானப்படுத்துற மாதிரி பேசவே மாட்டாங்க. கரெக்ட் தான். அப்புறம் என்ன, போடுற கல்ல போட்டு பாப்போம். விழுந்தா பழம், இல்லனா கல்லு. இதனால நமக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்ல. ஐயையோ, முன்னாடி நாம கேட்டிருக்கலாமோ அப்படின்னு பின்னாடி நாம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பார்த்திபா. நீங்க அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த உரிமையில போய் கேளுங்க. இந்த பிசினஸ் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா உங்களோட ஸ்டேட்டஸே வேற லெவல் ஆயிடும். அதுக்காக தானே போராடுறேன். இந்த கல்யாணத்தையும் அதுக்காக தான் ஏற்பாடு பண்ணேன் பார்த்திபா. இப்ப அதுவே சிக்கலா போச்சு. விடுங்கக்கா, கல்யாணத்தை விட இந்த பிசினஸ் பிளான் செட் ஆக வேண்டியதா நமக்கு ரொம்ப முக்கியம். மேடம் அமைதியா இருக்கிறத பார்த்தா கல்யாணத்திற்கு கூட ரெடியா தான் இருக்காங்க போலயே. ரிலாக்ஸா இருங்கக்கா, போய் பேசுவோம். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அரவிந்துக்கு பதிலா நீ ஏன் எனக்கு தம்பியா பிறந்திருக்கலாம் பார்த்திபா. எவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்கிற. எல்லாத்தையும் அழகா ஹேண்டில் பண்ற. அப்போ இப்ப நான் உங்க தம்பி இல்லையா? யார் சொன்னது? நீ என் தம்பிதான். அப்ப போலாம். ரைட். ஜான்சி, வாங்கம்மா. அம்மா மேலதான் இருக்காங்க, நான் போய் வர சொல்றேன். நீங்க உட்காருங்க. உட்காரு. ஹே நிஷா, வா 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 வா. இவ்வளவு நேரம் இங்க தாண்டி இருந்தேன், இப்பதான் மேல போனேன். சரிடி. யார்டி இவரு? இது என் தம்பி பார்த்திபன். தம்பியா? கிட்டத்தட்ட தம்பி தாங்க. என்ன கூட பிறக்க முடியாம போயிடுச்சு. ஹே, இவன் அரவிந்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப எனக்கு தம்பி தானே. ஓ, ஓகே ஓகே. உட்காருங்க. உட்கார் நிஷா. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான். இந்த பக்கமா ஒரு வேலையா வந்த, அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு தோணுச்சு. நீ எப்ப வேணாலும் வரலாம். உண்மையை சொல்லணும்னா கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, அத கேட்கதான்க்கா வந்தோம். இத சொல்ல ஏன்க்கா இவ்வளவு தயங்குறீங்க? அது பிசினஸையும் பாத்துக்கிட்டு கல்யாண வேலையும் பாத்துக்கணுமே.
அதான் ஹெல்ப் வேணுமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். அத சொல்றான். ஆமாண்டி, தனியா தான் பாத்துக்க வேண்டியது இருக்கு. ஸ்ரீதாண்டி ரொம்ப பாவம், அவளே தனியா ஷாப்பிங்லாம் போயிட்டு இருக்கா. அதான் நிஷாக்காவை இதுவே பிசினஸ் பார்ட்னர் ஆக்கியிருந்தா உங்களுக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்ல. நான் வந்த நாள்ல இருந்து பாக்குறேன், எதுக்கு எடுத்தாலும் ஜான்சி இப்படி ஜான்சி அப்படி, அவளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது, உங்களை பத்தியே தான் மூச்சு விடாம பேசிட்டு இருப்பாங்க. யாருக்கு அந்த ஜான்சி அப்படின்னு எனக்கே கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. ஓ ஏய், என்னடி இது, இப்படியா பண்ணுவ? நான் என்ன பொய்யாடி சொன்னேன்? உன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண முடியாம போச்சுன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும். பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அது நம்ம ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கும். அதுலயும் இது என் தங்கச்சியோட லைஃப் வேற. ஹே, வேற யாரா இருந்தா கூட பரவாயில்லடி. உன்கிட்ட நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன்?